ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை குழம்புன்னு சொல்லலாம் அல்லது தொக்குன்னு சொல்லலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நமக்கு தேவைப்படும் போது சாதத்தில் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை விரவி சாப்பிடும்போது நமக்கு சைடிஷ்ஷே தேவைப்படாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய பூண்டு குழம்பு அல்லது பூண்டு தொக்கு இது எப்படி செய்யலாம், இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சாப்பிட ஆசையாக இருக்குங்க. இதுக்கு ஒரு முட்டையோ கீரையோ அல்லது வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிற போகிறேன். முதல்ல நம்ம பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 to 15 பூண்டு பல், அது கூடயே 10 to 15 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இது எல்லாம் நல்லா வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய பூண்டு தொக்கு நல்ல மணமாக இருக்கும். நம்ம சேர்த்த வெந்தயம் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இலையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்குவோம். இதில் சேர்க்குற மல்லித்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மல்லித்தலை சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கிடுவோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளுமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம். இப்போ இது சூட ஆற விட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது தக்காளி வதக்குன இதே பாத்திரத்தில் நம்ம பூண்டு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது மூணையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணும். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். வரமிளகாயவும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம். நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகாய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 150 கிராம் பூண்டு எடுத்து அதை நல்லா தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். பெரிய சைஸ் பூண்டா இருந்துச்சு அப்படின்னா 2 நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் 3/4 பாகம் வெந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இதை கட் பண்ணி போடக்கூடாது, முழுசாவே போடணும். அட் த சேம் டைம் சின்னதாக ஒரு கீரல் நம்ம போட்டுக்கணும். இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க, சின்ன ஒரு கீரல் தான் போடணும். கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வெங்காயத்து கூட வதக்கிடலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் கழுவி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க உள்ள தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் இதில் பச்சை தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது. ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பச்சை வடையெல்லாம் இருக்காது. எண்ணெய் பிரியும் வரைக்கும் நம்ம வதக்கினால் போதும். மிக்சியில் அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இந்த மஞ்சள் தூளையும் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, மஞ்சத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்க. சைடு ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்க்குறேங்க. முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு மீடியம் சைஸு லெமன் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, புளி தண்ணி சேர்த்து எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த புளி தண்ணி கூட இதையும் நல்லா கலந்துருவோம். தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காகவும் இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம இந்த இடத்துல சேர்க்க போறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துட்டு எண்ணெய் மேலே மிதந்து நிற்கிது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த பூண்டு தொக்குக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன். இது குறைஞ்சது ஒரு 50 to 100 ml அளவு தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க உள்ள சுடு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுக்கு. இந்த வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். அதுவும் நல்லெண்ணெயாக தான் இருக்கணும். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புன்னு சொல்கிறத விட இது தொக்கு, பூண்டு தொக்கு மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே சூப்பராக வந்துடுச்சு. குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து விடுவோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இது அப்பளம் பொரிச்சுக்கலாம், வடகம் பொரிச்சுக்கலாம், முட்டை, அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் அதான் இல்லை, கொத்தவரங்காய் பொரியல், அவியல், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த தொக்குக்கு அவிச்ச முட்டை தாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை நான் சாதத்தில் போட்டு விரவி சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்க, நமக்கு எவ்வளோ எண்ணெய் மிதந்து செம்மையாக வந்துருச்சுங்க. நான் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு தொக்கு, பூண்டு குழம்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.